அண்ணி வாங்க அண்ணி வாங்க அண்ணி. அண்ணி வாங்க இப்படி உட்காருங்க. என்ன சித்தி இது இப்படி பண்ணிட்ட? அண்ணி கை காட்டுங்க. என்ன அண்ணி இது? ஏன் இப்படி தோத்துட்டீங்க? நீங்க ஜெயிச்சிடுவீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஓ சித்தி, நான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னடானா தோத்துட்டு வந்து நிக்கிற. இல்ல ருத்ரா, ஏற்கனவே மாமா வந்து அவங்க கிட்ட சரியா பேசுறது இல்லைன்னு சொல்லி ஸ்வேதாக்கா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க தோத்துட்டா அவங்க கோவம் இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் தேவையில்லாம முத்து மாமாக்கு தான் பிரச்சனை அதிகமாயிடும். அதனாலதான் நான் விட்டு கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவங்க ஜெயிச்ச உடனே எவ்வளவு சந்தோஷமா போறாங்க பாத்தியா? இனி அந்த பிரச்சனை இதோட சரியாயிடும். அட போ சித்தி, சரியாயிடும் சரியாயிடும் நீ தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா தினமும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தியா உன் கையில காயம் பட்டிருக்கு. விடு ருத்ரா, எல்லாம் சரியா போயிடும். வா ஸ்வேதா, நான் சொன்னது இவன் தான். வணக்கங்க. ஒரு நிமிஷம் இங்கே ஏரியா வந்துடுறேன். என்ன தென்னரசு, ஆளு பாக்குறதுக்கு கரடு முரடா இருக்கான். இவன் வெண்ணிலாவை கொன்னுட போறான். என்ன ஸ்வேதா, நீ தானே சொன்ன அவ சக்தியை தூண்டி விட்டா அவளுக்கு யானை பலம் வந்துடும்னு? அதை சமாளிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளை கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொல்றதும் சரிதான். இவன் போய் அவன் மேல கை வச்சான், நான் பார்த்த அந்த அதீத சக்தி அவளுக்குள்ள இருந்து வெளியில வரும். அப்படி வந்தா அவ இவனை சுண்டு விரல தூக்கியே கொன்னுடுவான். ஆனா ஒண்ணு ஸ்வேதா, இப்ப கூட நீ சொல்ற விஷயத்த என்னால் நம்பவே முடியல. நானும் வேற யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன். என் கண்ணெதிரில பார்த்ததுனாலதான் நானே நம்பினேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாத்தியா ஸ்வேதா, இங்க சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கு. உள்ள நடக்க போற விஷயம் ஒரு துளி கூட கேமராவோட பார்வையில இருந்து தப்ப முடியாது. அங்க பார் ஸ்வேதா, மொத்த ஃபுட்டேஜும் சேவ் ஆகுற இடம். தென்னரசு, சொல்லு ஸ்வேதா. இப்ப என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த நான் சொல்றேன். வெண்ணிலாவை தூக்கிட்டு வரவங்க இந்த இடத்துல அவளை உள்ள தள்ளிவிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. இப்போ அங்க வெளியில நிக்கிறானே அந்த ஆள் இந்த இடத்துல, அதுவும் அந்த இடத்துல நிப்பான். அந்த மறைவுல தான் நிப்பான். கதவை தரங்க. யார் நீங்க? எதுக்காக போட்டீங்க? கதவை தரங்க. யாரு யாரு இருக்கீங்க? யாரு? தயவு செஞ்சு கதவை திறக்க சொல்லுங்க.
நீ தொட வேண்டியவ வந்துட்டா. அவ பின்னாடியே வா. யாரு யாரு இருக்கீங்க? என்ன எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? யார் நீங்க? எங்க இருக்கீங்க? தரக்க சொல்லுங்க. வா. அவ பின்னாலேயே வந்துகிட்டே இரு. வா வா வா. இவளை விடாத. வா. யாருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காத. அவ மேல கவனத்தை வை. வா 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 வா. விடாத. வா. வந்துகிட்டே இரு. யார் இருக்கீங்க? வா. அவ மேல கைவி. யார் நீங்க? எஸ். எதுக்கு என் மேல கைய வச்சீங்க? இது என் முத்து மாமாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். போயிடுங்க. அவர்கிட்ட சொல்லிடுவேன். நீங்க மாட்டிப்பீங்க. என் மாமா கிட்ட சொல்லிடுவேன். இங்க விடுங்க. வேண்டாம். விடாத. இழு இழு இழு. ஐயோ, என்ன விடுங்க. உங்களை கேட்டு கேக்குறேன். வேண்டாம். விடாத. விடாத. அவ முடிய முடி. ஐயோ, வேண்டாம். விடுங்க. என்னடி ரொம்ப ஓவரா சீன போற? ஐயோ. வேண்டாம். வேண்டாம். விட்டுருங்க. விட்டுருங்க. என்னடி? ஐயோ. வேண்டாம். இந்த தாவணி கிழிஞ்ச மாதிரி உண்மையை நார் நாரா கிழிக்க போறேன்டி. ஏய் என்ன? ஏய் ஒன்ன தாண்டி. என்ன விட்டுரு. என்ன விட்டுடா. உன்னை விடுறதுக்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உன்னை கொண்டு வந்திருக்கேன். என்னடி பெரிய அம்மன் மாதிரி லுக்குற? நான் பயந்துருவேனா? இந்த பார், ஒழுங்கு மரியாதை இவங்க கூட வந்துரு. வாடி வாடிகிறல்ல. என் மேலே கை வச்சிட்டியா? எப்படி? சூப்பர் ஸ்வேதா.
தென்னர் சார், உள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொன்னனே அது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம நடக்கணும். இதோ நம்ம கண் எதிரில் நிக்கிறானே இவன் சாகணும். அதுக்கப்புறம் அந்த கொலை பழியோட வெண்ணிலா போலீஸ்ல மாட்டி சின்ன பின்னமாகி ஜெயிலுக்கு போகணும். வெண்ணிலா வெண்ணிலான்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு மாமா. அவரும் சரி, அவர் கூட இருக்கிறானே அந்த அல்லக்கையை தங்கச்சி தங்கச்சின்னு உருகிறானே அந்த அண்ணாமலையும் சரி, வெண்ணிலாவை நினைச்சு ரத்த கண்ணீர் வடிக்கணும். அப்பதான் ஏன் மனசு ஆறும். அவங்க கொஞ்சம் நஞ்சமா பண்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வீட்டுக்குள்ள அவங்க ராஜ்யம் தான் நடக்குது. எல்லாம் ஓகே ஸ்வேதா, எனக்கு ஒரே ஒரு டவுட். வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஆனால் இந்த ஆள் வந்து வெண்ணிலாவை கற்பழிக்க முயற்சி பண்ணா, அதனால தான் இவ கொலை பண்ணான்னு போலீஸ் நினைக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்வேதா வெண்ணிலாவுக்கு தண்டனை கிடைக்கும்? இதெல்லாம் கூடவா நான் யோசிக்க மாட்டேன். இவன் செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வரத்துக்கு முன்னாடி நாம வீடியோட முன்பகுதி முழுசையும் எரேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்க்கும்போது அவ அந்த ஆளை கொன்னது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவ தண்டனையில இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நமக்காக ரெடியா நிக்கிற பலிகடாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. இங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னே தெரியாம ரொம்ப அப்பாவியா நிக்கிறான். அதனால அவன் குடும்பத்துக்கு என்ன போய் சேரணுமோ அதை சேர்த்துருங்க. நான் பார்த்துக்கிறேன் ஸ்வேதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வெண்ணிலாவை எப்படியாவது இங்க வர வச்சிடணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வீட்டுல நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அக்ஷயா கிட்ட டீட்டெயில்டா நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அக்ஷயா, பேசு. ஹலோ. வெண்ணிலா வீட்டை விட்டு அனுப்புறது முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏ, பெரிய பிரச்சனை. அது சொன்னா உனக்கு புரியாது. தயவு செஞ்சு நீ நேர்ல வந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல அந்த வெண்ணிலா வந்துருவா. நம்ம கண் எதிரில நினைச்சது நடக்கும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனையா. உடனே வெண்ணிலாவை அனுப்ப முடியல, அது இதுன்னு அக்ஷயா ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி, நான் இப்ப வீட்டுல போய் பாக்குறேன். நான் வர வரைக்கும் இவன் இங்கே இருக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஓகே ஸ்வேதா, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க மேடம். மேடமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டை சுத்தி கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அப்பதான் யாருமே வராம பாத்துக்க முடியும். ஓகே மேடம். இந்த குட்டி பிசாச போய் மேடம் ஓடுறாங்க. நீங்களா இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? முத்தரசையா ஊருக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இங்க இருந்து வெண்ணிலாமா ருத்ராமாவ பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னாரு. அவங்க அவசரமா வெளியில போனா கூட எங்களையும் கூட போயிட்டு வர சொன்னாரு. யார் சொன்னது? அப்படி சொல்லலமா, இதுதான் உத்தரவு. உத்தரவா? யார் உத்தரவு போட்டது? எங்க அண்ணன் தான். அண்ணனா? ஹலோ, இந்த வீட்ல எந்த அண்ணன் இருக்காங்க? நான் காமிக்கிறேம்மா, வீடியோவிலேயே காமிக்கிறேன். பாருங்க. ஹாய் ஸ்வேதா, how are you? நம்ம மாமிசமலை பசங்க சொன்ன அண்ணன் இந்த மலை அண்ணாமலை வெர்ஷன் 2.0 reloaded. Zick. I'll set your screens on fire.
பாருங்க. தெரியும். என்ன ஸ்வேதா, ஷாக் ஆயிட்டியா? வீட்டுக்குள்ளேயே வெண்ணிலாவுக்கு பாதுகாப்பா ஒரு 5 மாமிச மலைகளை வச்சுட்டு வருவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன இப்போ என்கிட்ட எதுக்காக இதெல்லாம் சொல்ற? நான் என்ன எதிர்பார்த்தேன்? நல்ல நடிப்பு, பாராட்டுறேன். நீலாம்பரி அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு யாரையோ ஃபோன் பண்ண வச்சு எங்களை வெளியில அனுப்புறது நீ தானே, எனக்கு தெரியும். ஆம். என்ன சொல்ற? எங்களை வெளியில அனுப்பிச்சிட்டு வீட்டுக்குள்ள நீ ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஸ்வேதா. அதனாலதான் வெண்ணிலா கெஸ்காடா அந்த 5 மாமிச மலைகளை வச்சுட்டு வந்த. இங்க பார், எனக்கும் அந்த போன் வந்ததுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நீலாம்பரியத்தை உயிரோட இருக்கிறதே எனக்கு நீ சொல்லிதான் தெரியுது. அப்புறம் எப்படி நான் போன் பண்ணி சொல்ல வைப்பேன்? மறுபடியும் அற்புதமான நடிப்பு, எனது பாராட்டுக்கள். நீதான் இதுக்கெல்லாம் காரணம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா ஸ்வேதா? ஹலோ மாப்பிள்ள, நீ சைபர் கிரைமில் தான் ஒர்க் பண்ணுற. உன்னால் ஒரு உதவி ஆகணுமே. நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பி வைக்கிறேன். அந்த நம்பர் யாருது, எங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, அட்ரஸ் என்ன, அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, முத்தரசனு காலையில் ஃபோனில் ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் பொய்ன்னு எனக்கு தோணுது. அதான் அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆமாம் மாப்பிள்ள, மறந்துடாத, ரொம்ப முக்கியம். வச்சிடறேன். நான் ஃபோனில் பேசுனதை கேட்டு ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்த பார்த்தியா, அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பார்த்தா அதே கண்ணாடியில் தான் நானும் உன்னை பார்த்தேன். நீ சின்ன அசைவு கொடுத்த போதும் உன் ஜாதகத்தையே சொல்லிடுவேன் இந்த அண்ணாமலை. நீலாம்பரி அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு யாரையாவது விட்டு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னா முத்தரசனே கிளம்பி போவான். நான் தடுத்தா அவன் கோவப்படுவான்னு தெரிஞ்சு ஃபோன் பண்ண வச்சேன். அவன் கூட நானும் போயிடுவேன். நாங்கள் 2 பேர் போனதும் பெருசாக வீட்டில் ஏதாவது பிளான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வெண்ணிலாவுக்கு பாதுகாப்பாக அந்த 5 மாமிச மலைகளை நிறுத்திட்டு போனேன். இந்த அண்ணாமலை வச்சு அந்த மாமிச மலைகளை தாண்டி உன்னால வெண்ணிலாவை ஒன்றும் பண்ண முடியாது. மலை அண்ணாமலை, இது எப்படி இருக்கு? எவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தேன், ஒரு சின்ன விஷயத்துல ஏமாந்து போயிட்டேனே. ஸ்வேதா, இப்படி சொதப்பிட்டே.